ஹலோ, என்னப்பா அங்க பாக்குற? நீ கேட்ட பணத்தெல்லாம் கொட்டி கொடுத்துட்டேன்ல. இன்னும் 1 ஹவர்ல அந்த பணம் கைக்கு வரலனா நான் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி வரும். ஒரு கட்டட வீடா மாறுது, அதுல ஒரு குடும்பமா வாழ்றதாமா. சிந்தாமணி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த வீடை வந்து சிந்தாமணி பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அதுக்கு விடுறதா இல்லை. ஸோ எவ்வளவுதான் நீங்கள் வந்து முத்துவை போட்டு அடித்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வர்றாங்க மீனாவும் முத்துவும். ஸோ இதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா கடைசியில் வந்து வீடு வந்து அவங்களால, அதாவது சிந்தாமணியால் அந்த வீடை வந்து அவங்க வச்சுக்க முடியல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து முத்து வந்து எப்படியே காப்பாத்திடுறாரு அந்த வீடை, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து திருப்பி தராங்க. ஸோ இந்த மாதிரி சீன் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எதுக்காக அப்படின்னா இனிமேல் முத்துவும் அவங்க அம்மாவும் க்ளோஸ் ஆகுற மாதிரி காட்டலாம், மனோஜும் விஜயாவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற மாதிரி காட்டலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட்ல எல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. ஸோ என்ன அப்படின்னா இப்போதான் வந்து விஜயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்போயாவது புரிஞ்சுக்கோ முத்து வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்படின்னு தான் தோணுது. இந்த சைடு மனோஜ் எப்போவுமே ஒரு மாதிரி தான் இருப்பார். ஸோ இந்த சைடு மனோஜ் கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு முத்து கிட்ட பாசத்தை காட்டுவாங்க. அப்படி தான் இன்னும் வர எபிசோட்லாம் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை.